ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருந்த ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு சூப்பரான வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி ஆடி 1, அதாவது ஆடி மாதம் பிறந்துருச்சு. ஆனால் இந்த ஆடி மாதம் பிறந்த உடனேயே ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு முக்கியமான டவுட்டு தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட தீர்த்து வைக்க போகிறேன். எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நியூலி மேரிடாக இருந்தாலும் சரி, இல்லை மேரேஜ் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இந்த சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவோட ப்ராடக்ட் லிஸ்ட்டு தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது. நம்ம கிட்டத்தட்ட 30+ ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போது அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே முழுக்க ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தான் வித் ப்ரைஸோடு இன்றைக்கி நம்ம வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஃபர்டிலிட்டி காம்போ, வெயிட் லாஸ் காம்போ, வெயிட் கெயின் காம்போ, டயபெட்டிக் காம்போ, இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஃபர்டிலிட்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களோட வெயிட் கெயின், வெயிட் லாஸ் எந்த ப்ராசஸாக இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய வந்து பேபி ஃபுட்டு, அதே சமயத்தில் கிட்ஸுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், ஹெல்தி ஸ்நாக்ஸ், லட்டு வெரைட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆடி மாதம் பிறந்துருச்சு அப்படின்னாலே ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமே டீஃபால்ட்டாக இந்த ஒரு சந்தேகம் வருங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொரு வருஷமுமே வந்து நம்மளோட நியூ ஃபாலோயர்ஸ் இப்போ நிறைய பேர் இருப்பீங்க, நியூவாக ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காகவுமே இந்த வீடியோ. இப்போ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, ஆடி மாதம் பிறந்துட்டாலே ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு சந்தேகம். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடி மாதம் வந்துருச்சு, இந்த மந்த் வந்து நாங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணலாமா, இல்லை இந்த மந்த் வந்து நாங்கள் பிரேக் எடுத்துக்கணுமா அப்படின்னு. ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 கேட்டகரியாக நம்ம பிரிக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூலி மேரிட் கப்புள், அதாவது நியூலி மேரிட்னால் இப்போதைக்கு கல்யாணமாகி 1 வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்க. ரெண்டாவது கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே 5 வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்க. அதுக்கப்புறமா 3வது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆனவங்க, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கணுங்க. எதனால் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நியூலி மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நியூலி மேரிட் அப்படிங்கிறப்போ டீஃபால்ட்டாக அவங்கவுங்க ஃபேமிலியிலேயே எல்லாருமே வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஆடி மாதம் பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்கள வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட் இயர் நியூலி மேரிட், ஸோ கண்டிப்பாக சில விஷயங்களை அவங்க வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதில் சில பேர் இருப்பாங்க, எப்படின்னா நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்கேன், எங்கள் வீட்டில் வந்து பெரியவங்க யாருமே இல்லை, யார் கூடவும் நாங்கள் பேச மாட்டோம்க்கா, எங்களுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு. இதில் இன்னொரு மெசேஜ் எனக்கு ரீசெண்டாக வந்திருந்தது. என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், யார் கூட நாங்கள் பேசுகிறது கிடையாது, ஒரு குழந்தை பிறந்தா பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம், ஸோ அதனால எங்களுக்கு வந்து குழந்தை ரொம்ப முக்கியம், அப்போ இந்த ஆடி மாதம் நாங்கள் என்ன பண்ணுறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து உங்களோட மனசையும் நம்பிக்கையும் பொறுத்த விஷயம் தாங்க. இப்போது நீங்கள் வந்து ஃபேமிலி பவுண்டடாக இருக்கீங்கன்னா சில விஷயத்தை உங்களால் மீறி பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் நீங்கள் தான் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா அது முழுக்க உங்களோட நம்பிக்கையை பொறுத்து. அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போது 2வது கேட்டகரி நான் சொன்ன மாதிரி 1 வருஷத்துக்கு மேலே மேரேஜ் ஆகி ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் ஆறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த ஆடி மாதத்துக்காக நீங்கள் யோசிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு பாவம் பண்ண மாதம்லாம் கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் உண்டானா பெரிய கஷ்டம் வருன்றதெல்லாமே இல்லவே இல்லைங்க. அந்த காலத்தில் பெரியவங்க ஆடி மாதம் சேர்ந்துருந்தாங்கன்னா அந்த மாதம் சித்திரையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயில் கொளுத்தும். அந்த காலத்தில் வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்தி இருக்கும். அப்போ வந்து ஏசி இருக்காது, ஃபேன் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் பிறந்த அந்த பச்சிளம் குழந்தைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படும், உஷ்ண நோய்க்கு ஆளாகும் அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க சொன்னது.
ஸோ அதுதானே தவிர மற்றபடி இதில் வந்து பயப்படுற விதமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஆடி மாதத்தை நினச்சி பயந்து இதுக்காக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து தாராளமாக இந்த மந்தில் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன், இதில் வந்து உங்களோட நம்பிக்கை மனசும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் முடிவு எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேரோட மனநிலைகள் வேறு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்பாங்க, சிஸ்டர் எனக்கு வந்து ஆடி மாதம் நான் இப்போ இந்த மந்த் குழந்தை ட்ரை பண்ணுறதா வேணாமா, நீங்கள் கொஞ்சம் ஒரு சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்னு. இன்னொரு சிஸ்டர் சொல்கிறாங்க, ஆடி மாதமாவது எந்த மாதமாவது எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் போதுங்க அப்படின்ற மனநிலையில் சில பேர் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் தான் வந்து அதை டிசைட் பண்ணிக்கணும். அடுத்து 3வது கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆனவங்க, ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரை பண்ணுறவங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க, நான் இப்போ ஆடி மாதம் பிரேக் எடுக்கலாமா அப்படின்னா, இதுவும் நான் சொல்கிறேன் உங்களோட மனநிலையை பொறுத்து தான். ஆனால் நீங்கள் ஆடி மாதத்துக்காக நீங்கள் தள்ளி போட வேண்டாம். ஏன்னா ஒருவேளை இந்த மாதம் உங்களுக்கு நல்ல கருமுட்டை க்ரோத் ஆகி வருது, இந்த மந்த் உங்களுக்கு கர்ப்பத்துக்கு சான்ஸ் இருக்குன்னா நம்ம வேணான்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா கண்டிப்பாக நமக்கு குழந்தை தான் முக்கியம். ஸோ நீங்கள்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் எப்பயும் போல் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கலாம். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு சைக்கிளும் ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக எதிர்பாராத விதமாக நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மந்த்தை வந்து நம்ம இதுக்காக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னோட சொந்த கருத்து. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் போகிறவங்க நிறைய பேர் வந்து கேட்பீங்க, அக்கா நான் வந்து இப்போ தான் ஒரு வழியாக சரி நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணலாம், இல்லை நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணப்போ டாக்டர் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆகி செகண்ட் டே வர சொல்லியிருக்காங்க. பட் பார்த்திங்கன்னா இப்போ ஆடி மாதமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி சில பேர் வந்து நாங்கள் வந்து ஆடி மாதம் அப்படிங்கிறது தெரியாமையே நாங்கள் போய் டாக்டர்கிட்டலாம் பேசிட்டு வந்துட்டோம், நெக்ஸ்ட் மந்த் எங்களுக்கு இந்த ப்ராசஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆனால் இப்போ தான் எங்களுக்கு தெரியுது, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக ஆடி மாதத்துக்காக தள்ளி போடவே போடாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆடி மாதத்துக்காக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து இழக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. எவ்வளவோ பேர் நேச்சுரலாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கே எப்படியாவது அப்படி இப்படின்னு தெரியாமல் ஆடி மாதம் வந்து கன்சீவ் ஆகிடுறாங்க, சித்திரை மாதம் டேட் கொடுத்துட்றாங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்கவே கூடாது. ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த மாதம் அந்த மாதம்லாம் பார்க்காம முழுக்க நம்பிக்கை வச்சு உங்கள் குழந்தையை மட்டுமே எதிர்பார்த்து காத்துருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை இன்னொரு விதத்துலேயும் நம்ம வந்து பாசிட்டிவாக இந்த ஆடி மாதத்தை பயன்படுத்திக்கலாம். எப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒவ்வொரு மந்த்தும் ப்ரெக்னென்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி இல்லை எனக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி நிறைய டேப்லெட் சாப்பிட்டு எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு மைண்டும் ரெஃப்ரெஷ் ஆகணும், உடம்பு ரெஃப்ரெஷ் ஆகணும், எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆடி மாதத்தை ஒரு பிரேக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படியும் நீங்கள் வந்து பயன்படுத்துகிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஆடி மாதம் நீங்கள் வந்து ஒரு அம்மன் வழிபாட்டில் உங்கள் மனசை செலுத்தலாம், விரதங்கள் இருக்கலாம், உங்கள் மனசை வந்து அமைதிப்படுத்திக்கலாம், காம் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணி நீங்கள் மைண்டை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உடம்பையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவான வேலையும் இந்த ஆடி மாதத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன், இது முழுக்க இது எல்லாமே வந்து என்னோடய கருத்துக்களையும் மற்றவங்களோட கருத்துக்களையும் தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களோட டிசிஷன் தான் ஃபைனல். நீங்கள் வந்து என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட முடிவை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.